ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேகே தமிழ் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், கேரளா கவர்மெண்ட்டோட முக்கிய பம்பரான பூஜா பம்பர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, ப்ரைஸ் விழுந்தால் அது எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த மாதிரி முழு டீட்டெயில்ஸ் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ கேரள அரசின் லாட்டரி சீட்டுகள் குறித்த தகவல் அளிப்பதற்காக மட்டுமே. லாட்டரி வாங்க சொல்லி நாங்கள் யாரையும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தவோ தூண்டவோ இல்லை. இதை பகிர்வது அவர்களோட விருப்பம். லாட்டரியில் பணம் இழக்கும் அபாயம் மிக அதிகம். தயவு செய்து உங்கள் நிதி நிலையை புரிந்து கொண்டு பொறுப்புடன் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இதில் பங்கேற்க வேண்டும். இப்போ கேரளா அரசு அடுத்து என்ன பம்பர் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜா பம்பர் அறிவிச்சிருக்காங்க. அதோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா BR 106. இந்த குலுக்கல் தேதி என்னைக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2025 வருஷம் திருவனந்தபுரத்தில் நடைபெறுது. டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த திருவோண பம்பரோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 இருந்தது. ஏன்னா அதில் ப்ரைஸ் அமௌண்ட் அதிகமாக இருந்தது. அது 25 crore இருந்தது. இது 12 crore இருக்கிறதுனால இதனுடைய ப்ரைஸ் அமௌண்ட் கம்மி. இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வருஷத்துக்கு 6 பெரிய பம்பர் லாட்ரி நடக்குது. அதில் இதுவுமே ஒன்று. இந்த லாட்ரி மூலம் கிடைக்கிற வருமானம் கேரள அரசு அதனுடைய சமூக நலத்திட்டத்துக்கு போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனுடைய பரிசு தொகை என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12 crore அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு நபருக்கு மட்டும்தான். ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி அறிவிச்சிருக்காங்க. அது 5 நபருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அது 10 நபருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக 10 lakh இருந்தது. இப்போ டேக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது 5 lakhs ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நாலாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம். அதுவுமே 10 நபருக்கு. ஆறுதல் பரிசு 1 லட்சம். அது 9 நபருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை 12 கோடி பரிசு விழுந்தாக்க அதில் முழுசா கிடைக்கும்னா அதுதான் இல்லை. 5,000 ரூபாய்க்கு மேலே விழுந்தாவே அதுக்கு அரசு விதிப்படி வரி கழிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 கோடியில் பரிசுல முதல் 10%, அதாவது 1.2 கோடி டிக்கெட்டை விற்ற ஏஜென்ட்டுக்கு கமிஷனாக போயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கிற தொகையில் பார்த்தீங்கன்னா 30% இன்கம் டேக்ஸாக போயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 30 + 10 40% டேக்ஸஸாகவே போயிடும். இன்னொன்று கமிஷனாக போயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் போக மீதி ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்க 7.56 கோடி கிடைக்கும். அது டைரெக்டாக வின் பண்ணவங்களோட வங்கி கணக்கு டெபாசிட் பண்ணிடுவோன்ற மாதிரி கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது டேக்ஸ் முன்ன பின்ன மாறதை பொறுத்து ப்ரைஸ் அமௌண்ட்டுமே மாறுன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இப்போ டிக்கெட் எங்கே வாங்கலாம் அப்படின்னாக்க நம்ம இது கேரளா அரசு நடத்துகிற கவர்மெண்ட் அஃபீஷியல் லாட்ரி அப்படின்றனால கேரளாக்குள்ளே இருக்க கடைகளில் மட்டும்தான், அதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட லாட்ரி விற்பனையாளர்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கணும். ஆன்லைன் விற்பனைக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வாங்குறவங்க கேரளாவில் மட்டும்தான் வாங்கணுன்ற மாதிரி கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வாங்கக்கூடாதுன்றது கட்டாய அனுமதி இல்லைன்றதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை கவனம் வச்சுக்கோங்க. இப்போது டிக்கெட் வாங்கியாச்சு. அது எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் ஒரு நிதி ஆவணம். அதை கசக்கவோ கிளியவோ விடாமல் நம்ம பத்திரமா வச்சுக்கணுன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. டிக்கெட்டை வாங்கினாக்க அதில் பின்னாடி நம்மளுடைய கையெழுத்து கட்டாயமாக எழுதி வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட்டை ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணுன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ப்ரைஸ் விழுந்தால் அதை கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்க ஒருவேளை 5,000க்கு உள்ளே விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாக்க அதை கேரளாவில் எந்த ஷாப்லையுமே கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 5,000க்கு மேலே பரிசு விழுந்தால் லாட்டரி ஆஃபீஸ்லேயே டைரக்டாக லாட்ரி ஆஃபீஸ்லேயோ இல்லைனா கேரள அரசு அங்கீகரிக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலேயோ கொடுத்து கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாமா. நேஷனல் பேங்க்ஸில் கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கான தேவையான ஆவணம்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கணும். அது நீங்கள் கேரளாவில் தான் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரியான அதுக்கான ஒரு ஆவணம் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ப்ரூஃப் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கேரளாவில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்து பரிசு தொகையை கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம். அது அங்கேயே நமக்கு லாட்ரி ஆஃபீஸ்லேயே கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கிளைம் பண்ணுற ஃபார்ம் ஒன்று நம்ம வாங்கி வச்சுருக்கணும். தென் பேன் கார்டு கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதாரோ இல்லை லைசன்ஸோ அதோடனுடைய ஜெராக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ குலுக்கல் நடந்த தேதியிலிருந்து 30 நாளுக்குள்ள 30 டேஸ்க்குள்ளே இந்த ஆவணம் எல்லாமே நீங்கள் சமர்ப்பிக்கணுன்ற மாதிரி கேரளா லாட்ரி கவர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்கு.
இப்போ கேரளா லாட்ரி எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாலக்காடுலேயும் திருவனந்தபுரம் காசர்கோடில் வந்து அதிகமாக விற்பனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பம்பர் பரிசு இந்த ஊர்லலாம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு திருவனந்தபுரமில் வந்து பம்பர் பிரைஸ் வந்து நிறைய விழுந்திருக்குன்ற மாதிரி கேரளா கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. அதிகமாக பாலக்காட்லேயும் திருவனந்தபுரத்துலேயும் இருக்க ஷாப்ஸில் வாங்குற டிக்கெட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் அதிகம் விழுந்திருக்கு நிறைய முறை அப்படின்ற மாதிரி கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்போ 2024 பார்த்தீங்கன்னா பூஜா பம்பர் டிக்கெட் வந்து கொல்லம்ல இருக்க கருணாகப்பள்ளியில் விற்கப்பட்ட டிக்கெட்டுக்கு விழுந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 2023 காசர்கோட்ல இருக்க ஷாப்ல விழுந்திருக்குன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்க அஃபிஷியலான தகவல்கள் தான். இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயத்த நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே கேரளா கவர்மெண்ட் சொன்ன தகவல் மட்டும். லாட்டரி வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ நாங்கள் யாரையும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தவோ தூண்டவோ இல்லை. இதில் பங்கேற்கிறது அவரவருடைய சொந்த விருப்பம் தான். லாட்டரியில் வந்து பணம் இழக்கிற அபாயம் மிக அதிகம். அதனால உங்கள் நிதி நிலைமையை புரிந்து கொண்டு பொறுப்புடனும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இதில் பங்கேற்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், இதில் நாங்கள் யாரையும் லாட்டரி விற்கவோ வாங்கவோ தூண்டவோ கட்டாயப்படுத்தவோ இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.